தனிந்து போன நிலைமையிலிருந்து எழும்பி வாருங்கள். என்ன பாவமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாவம், மனிதர்கள் உங்களை தூசித்து கொண்டிருக்கலாம். நீ இந்த பாவம் பண்ண, இந்த பாவம் பண்ண, மனிதர்கள் தூசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், எழும்பி வா, எழும்பி வா, சோர்ந்து போய் மூலையில கிடக்காதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். மரித்த கூட்டத்துல கிடக்குறீங்க, எழும்பி வாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எழும்பி வந்தீங்கன்னா கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார், கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம எழும்பாத வரைக்கும் பிரகாசிக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆண்டுடைய பாதத்துல போய் தண்ணி மேல உட்காருங்க, தண்ணி மேல உட்கார்ந்து அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்று கர்த்தர் நாட்கள் கொடுக்குறார். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்நிய பாஷையில் தண்ணி மேலே பேசுகிறோமோ அந்த அளவுக்கு ஆவியில் அனலாய் மாறுவோம். அனல் உங்களுக்கு வேணுமா சிஸ்டர்? எல்லா அனலும் தணிஞ்சு போய் என்னால எழும்பி பிரகாசிக்கவே முடியல, என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தனிமையாவா அந்த அந்நிய பாஷையில் நீ நிற, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மேல அனலை நான் இறக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சும்மா போய் உட்கார வேண்டாம், போய் முழங்கால நில்லுங்க. முழங்கால் நிக்க முடியாதவங்க உட்கார்ந்துக்கங்க, உட்கார்ந்து அந்நிய பாஷையிலே, ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையிலே நீங்கள் பேசுங்கள். அந்நிய பாஷை பேசுகிறது மனிதர்களுக்கும் தெரியாது நம்ம என்ன பேசுறோன்னு, மற்ற மாதிரி பிசாசுக்கும் தெரியாது. நம்ம பேசுகிற அந்நிய பாஷை தேவனோடு ரகசியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். பரலோக பாஷை அது. பேச 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 இங்க ஆவியில் அனல் கொண்டு எழும்புவோம். தீய கிரியைகள் நம்மளை விட்டு மாறி போகும். கர்த்தர் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது இது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும், இரண்டாவது தான் பிறருக்கு. எல்லாரும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிப்பீர்களாக. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அத்தனை பேரும் அவன் நினைச்சிட்டான், நான் எல்லாரையும் முடக்கி போட்டேன், யாரும் ஜெபம் பண்ண முடியல, யாரும் தேசத்துக்காக ஜெபிக்க முடியல. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு மக்களே. இன்னைக்கு என்னை அப்படிதான் இருக்குது. ஏதாவது ஒரு கன்வென்ஷன், ஏதாவது ஒரு உபவாச பிரேயரு, ஏதாவது ஒரு பிரேயர்ல போய் கத்துறாங்க, கூவுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா வீட்டிலே வந்தால் வேதம் வாசிப்பு இல்லை, ஜபம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, 4 பேர் மத்தியில இல்லை, நீ தண்ணி அறையில என்னிடத்துல இருந்து ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, உன்னுடைய ஜபத்தை நான் கேட்கிறேன், உன்னை நான் ஆவில் அனலுள்ளவளாய் மாற்றுகிறேன், உன்னை ஆவில் அனலுள்ளவளாய் மாற்றுகிறேன், பாவத்தின் கிரியைகள் உன்னிடத்தில் நெருங்க விடாதபடி அதை நான் இப்பொழுதே சுட்டரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்தால் மட்டும் போதும். கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, தனியாக வந்து அந்நிய பாஷையில் நீங்கள் நிரம்புங்கள். அந்நிய பாஷை வரம்பெறாத பிள்ளைகள் அந்நிய பாஷையை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.